பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால இந்த காணொளி மூலமாக இவங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது அழகான ஒரு வசனத்தை பார்த்தேன். ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒன்றுமே அகப்படலை. ஆனால் அவரோட வார்த்தை ஒன்று கேட்குது, வலதுபுறமாய் வலையை போடு பேதுரு அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை கேட்ட பொழுது சுற்றி இருந்த குறைவு, ஏமாற்றங்கள், இல்லாமை, எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் அடங்கிடுச்சு. வலை கிளியத்தக்கதான ஒரு மீனை ஆண்டவர் கொடுக்குறார். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும், நோய் நீங்கி சுகம் வரும், செத்துப்போன கற்பம் குழந்தையை சுமக்கும், இருளடைந்த கண்கள் பார்வையடையும், ஒன்றுமில்லாத காரியங்கள் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு இருக்கிற காரியத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிறக்கும். இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார் தெய்வம். இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஜலத்திலிருந்தும் இருளிலிருந்தும் உண்டாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் எப்போ மாறும்னா, ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டேன், என்னோட பிரயாசத்தின் பலன் விருதாவாக இருக்குது, என்னென்னமோ பண்ணினேன், எதுவுமே நடக்கலை, ஆனால் இன்னைக்கு உங்கள் வார்த்தையின்படி நான் வலையை போட ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படின்னா வலை போடுறதில்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க, என்னுடைய குடும்பத்தை நடத்த நான் விருப்பமாக இருக்கிறேன். மாத்திரம் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருள் நீங்கும், ஏமாற்றங்கள் மாறும், குறைகள் நிறைவாக மாறும், செத்துப்போன கற்பம் குழந்தையை சுமக்கும், வெகுநாள் காத்திருப்புகள் எல்லாம் சரியாகும், எல்லாமே மாறும். நிச்சயமாய் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிற வரை தெய்வத்தினுடைய விலகாத கிருபை உங்களை ஒருவரோடும் இருக்கட்டும். பிரைஸ்.